விழுப்புரத்தில் இரண்டாவது நாளாக கள ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று 35,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். மேலும் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், இன்றைய முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் என்ன? விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. 2 நாள் பயணமாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா கட்சி நிகழ்ச்சியில திண்டிவனம் வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருபுறமும் திண்டிவனத்தில் உற்சாகமாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நேற்று வரவேற்பை அளித்தனர். அப்பொழுது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் என அனைவரோடும் மனுக்களை பற்றி உங்கள் கோரிக்கை உடனடியாக செய்து தரப்படும் என்ற வாக்குறுதியும் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் நேற்று மாலை கட்சி நிகழ்ச்சியிலும் பங்கேற்று நேற்று இரவு விழுப்புரத்தில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது இன்று பாத்தீங்கன்னா ரூபாய் 9.70 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி நினைவரங்கம், அதனைத் தொடர்ந்து 21 இடஒதுக்கீடு போராளிகளுக்கான மணிமண்டபத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிருக்காங்க. அதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற காட்சி, அவர் அந்த தங்கியிருந்த இடத்திலிருந்து மாவட்ட பெருந்திட்ட வளாகத்திலிருந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்தே சென்று மக்களையும் வழிநெடுக்க இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்துள்ளனர். குறிப்பாக அந்த தொடக்க பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் என எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில அனைத்து மக்களும் ஒரே இடத்தில் நின்று ஒரு உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து சாலையில் நடந்தே சென்று தற்பொழுது அதாவது இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதியை ஒட்டிய பகுதி அந்த சாலையில பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்திலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் வரை இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையோரம் நின்று உற்சாக வரவேற்பு முதல்வருக்கு அளித்து வருகின்றனர். அவரும் மக்களை சந்தித்து அவர்கள் வழங்கி வரும் கோரிக்கை மனுக்களையும் தற்போது பெற்று அவர்களை காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்துதான் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க பாத்தீங்கன்னா அந்த ரூபாய் 9.70 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள அந்த நினைவகத்தையும் கோவிந்தசாமி நினைவு அரங்கத்தையும், அதனைத் தொடர்ந்து 21 சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் விழா மேடையில் ரூபாய் 133 கோடி மதிப்பில் 116 புதிய திட்ட பணிகள் அடிக்கல் நாட்டையும், அதனைத் தொடர்ந்து ரூபாய் 425 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கவுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த விழா மேடையிலேயே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுமார் 35,000 மக்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் வழங்க உள்ளார். சிவச்சந்திரன், முதலமைச்சருக்கு வழிநெடுகளும் திரண்டு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதை நம்மால் திரையினில் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினமும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களுடைய கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். இன்றைய தினமும் சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக எத்தனை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது? இதன் மூலமாக பயன்பெற இருப்பவர்கள் எத்தனை ஆயிரம் பேர்? அது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது விழா மேடைக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம். இந்த பகுதியிலிருந்து தான் பாத்தீங்கன்னா முதல்வர் நடந்தே சென்று சாலை இருபுறமும் நிற்கக்கூடிய பொதுமக்களிடம் கைக்குலுக்கியும் அவர்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்களை பெற்று வருகிற நேரடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனைத் தொடர்ந்துதான் விழா நடைபெறும் இடமான வழுவரெட்டி பகுதியில தான் அவர் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க உள்ளார். அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள கோவிந்தசாமி நினைவரங்கம், அதனைத் தொடர்ந்து 21 தியாகிகளின் மணிமண்டபத்தையும் திறந்து வைத்து அந்த விழாவில் குறிப்பாக பாத்தீங்கன்னா ரூபாய் 133 கோடி மதிப்பிலான 216 திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டை தான் அவர் நாட்ட உள்ளார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 425 கோடி மதிப்பில் கட்சி முடிவுற்ற திட்டப்பணிகளையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் அதே விழா மேடையில பாத்தீங்கன்னா ரூபாய் 324 கோடி மதிப்பில் பாத்தீங்கன்னா அரசின் பல்வேறு துறைகளின் கீழே
சுமார் 35,000 மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த விழாவானது தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமானவர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் வந்து உற்சாகமாகவும் அதே போன்று பார்த்தீங்கன்னா வழி நெடுகிலும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை வெளிப்படுத்தும் வகையில வந்து பறை இசை, தப்பாட்டம், கோலாட்டம், மல்லர் கம்பம், குயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு அவர்களுக்கு அதன் மூலமாகவும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.